கன்னி ராசிக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் வருகிறார். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் வருகிறார். 11வது பாவத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார், தீமை செய்ய மாட்டார். லாபம் நல்லா இருக்கும், பேர் புகழ் எல்லாமே நல்லா இருக்கும். குரு பகவான் உங்கள் மனைவி அல்லது கணவர்னால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தர்ம யாத்திரை, தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம் எல்லாமே நடக்கும். வியாபாரியாக இருக்கீங்க, கன்னிராசியில் இருக்கீங்க, கண்டிப்பாக பேர் புகழ் பதவி எல்லாமே இருக்கும். அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் நீங்கள் உங்களுக்கு பதவி போகிற மாதிரி நிலைமை, மன கஷ்டம் மாதிரி நிலைமைலாம் இருந்திருக்கு. இப்பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ குறைஞ்சி மன தைரியத்துடன், அதாவது ஆல்ட்ரேஷன் ரிப்பேர் அப்படின்னுவோம். சார் இந்த மொபைல் கெட்டுப்பிடிச்சி அது சரியாகுமா, டிவி கெட்டுப்பிடிச்சி சரியாகுமா, எனக்கு அவங்களுக்குள்ளே இருந்த விரிசல் சரியாகுமா அப்படின்னாங்க. சார் விரிசல் பற்றி கவலையே படாதீங்க. கன்னி ராசியில் அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த பெரிய போஸ்ட் உங்களுக்கு தான் வந்து சேரும். அவ்வளோதான், தைரியமாக இருங்க. லாபத்தை, பூர்ண லாபத்தை பார்ப்பீங்க. விட்டு போனவங்கள எட்டி ஒதிங்க, தைரியமாக எட்டி ஒதிங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விட்டு போனவங்க விட்டு போகட்டும், தைரியமாக இருங்க. நல்ல பேர் புகழ் பதவி லாபம் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். துரோகி நண்பர்கள் போய்விட்டார்னா போகட்டும், தைரியமாக இருங்கள். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டில் வியாபாரம் பண்ணால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு போகிற எல்லோருக்கும் இந்த நல்ல காலம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற வயதான எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம்தான் என்று சொல்லுவேன். ஆனால் சில பேர் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். 7ல் சனி இருக்குது, வயிற்றில் சூடு இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்குது, தலை நோவுது, ஆனால் அலைச்சல் இருக்குது. ராகு பகவானும் 6ல் இருக்கார். இருக்கட்டும், பரவாயில்ல, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பாருங்கள், பரிகாரம். சனி பகவான் இந்த பரிகாரம் 7ஆம் பாவத்தில் வந்து பைரவர் ஆராதனை. என்ன ஆராதனை? பைரவர் ஆராதனை. தினமும் பைரவர் பூஜை செய்யலாம், அல்லது பகவான் சிவனின் ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை தேடி வரும். கிராமத்தில் ஏதாவது விசேஷமான பைரவர் கோயில் இருந்தால் 4 திரியை போட்டு பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. பிரமாதமாக சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள். கன்னி ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.